வணக்கம் பவித்ரா. திருப்பூர் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் கொடூரமாக வெட்டப்பட்ட விவகாரத்தில் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக திருப்பூர் மாவட்ட எஸ்பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் செய்தி தொலைக்காட்சியின் நிருபராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு. இவர் காமநாயக்கம்பாளையம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். இவரை கடந்த 2 நாட்களாக அடையாளம் தெரியாத நபர்கள் 6 பேர் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனம் மற்றும் காரில் பின்தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் தனது வீட்டின் அருகே உள்ள கடைக்காரர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மர்ம நபர்கள் விசாரித்து வந்ததால் தனது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அவசர உதவி எண்ணான 100க்கு அழைத்து பேசியதோடு அவர் குடியிருக்கும் பகுதிக்குட்பட்ட காமநாயக்கன் காவல் நிலையத்திலும் அவ்வப்போது தகவல் தெரிவித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் வீட்டின் அருகே கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் தன்னை நோட்டமிடுவதை கண்ட நேசப்பிரபு வீட்டை விட்டு வெளியேறி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் தஞ்சமடைந்து தொலைபேசி மூலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பெட்ரோல் பங்கிற்குள் காரில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்க் மேலாளர் அறையின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று நேசப்பிரபுவின் சரமாரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளனர். இந்த கொலைவெறி தாக்குதலில் கை கால்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காமநாயக்கம்பாளையம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதனிடையே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் வெட்டப்பட்ட நேசப்பிரபு சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்ற வேண்டி இருப்பதாகவும் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த 3 நாட்களாக தன்னை சிலர் பின்தொடர்வதாகவும் உயிருக்கு ஆபத்து என செய்தியாளர் ஒருவர் பல முறை போலீசாரின் கட்டுப்பாட்டு அறைக்கும் காவல் நிலையத்திற்கும் காவலருக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்து தகவல் தெரிவித்தும் போலீசார் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் இறுதி வரை மர்ம நபர்களின் வண்டியின் மாடல், வண்டியின் கலர், நம்பர் பிளேட் ஆகியவற்றை மட்டுமே மீண்டும் கேட்ட போலீசார் காவலர் ஒருவரை அனுப்பியிருந்தால் அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்க முடியும் என கூறப்படுகிறது. அதேபோல் செய்தியாளர் ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத போலீசார் சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. போலீசாரின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கூறியும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று காலை ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது. பவித்ரா.